கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புதுமையான அப்டேட்டோட தான் தொடங்க போகிறோம். ஸோ ஆமாங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் பீப்புள்ஸ். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்புறம் லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுதான் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படிலாம் வந்து இயங்குது, ஸோ எதுக்காக நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் வந்து அது மாதிரி திங்கிங்கில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் கமெண்ட் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம எப்படிலாம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டூல் இருக்குது. ஸோ அந்த டூல் வச்சு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தயாரிக்க முடியும். ஸோ மேலும் தயாரித்தோம்னா அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இயங்குமா அப்படின்றது ஒரு சாத்தியமாக இருக்குது. ஸோ அந்த சேலஞ்சை வந்து இந்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எது மாதிரி ப்ராடக்ட்டில் வந்து ஃபீட் பண்ண போகிறாங்கன்னா எம்பெடட் பேஸ்டில் வந்து, அல்லது நீங்கள் ஐஓடி டிவைஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி பேஸ்டு ப்ராடக்ட் மேலே வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃபீட் பண்ணும்போது, ஸோ அந்த எம்பெடட் ப்ராடக்ட் ஆகப்பட்டது நீங்கள் வந்து ரிமோட் மானிட்டரிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து வாட் எவர் உங்களை HMI கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யாருக்காக இருக்க போகுதுன்னா, நீங்கள் வந்து ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கிரியேஷன் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த வீடியோவாக இருக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி மற்றும் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெக்னாலஜி அப்படி சொல்லும்போது உங்களோட ஸ்கில்ஸ் மற்றும் கேரியரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான சாய்ஸ் அப்படி சொல்லும்போது என்னோடய யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னாவே மோஸ்ட்லி வந்து கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலிமா உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் சைடில் இருந்து சப்போர்ட், சப்ஸ்கிரைப்ஸ், லைக்ஸ், ஷேர்ஸை வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எந்த இடத்துல வந்து ப்ரியாரிட்டிஸ் கொடுக்குது அப்படின்ற டீட்டெயிலை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படிலாம் வந்து கிரியேஷன் பண்ணுறோம், அதுக்கான டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, ஸோ வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா தான் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த வேர்ல்டு வைடில் எல்லாமே வந்து இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஆகட்டும், இந்த க்ளவுட் மூலிமா நடக்கிற விஷயமாகட்டும், எல்லாமே ஒரு வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கண்ணில் பார்க்குறது மட்டும்தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைங்க. ஸோ கண்ணில் பார்க்க முடியாத கொடுக்குறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா எப்படியெல்லாம் வந்து டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஈவன் வந்து அதுக்கான பெஸ்ட் சர்வீஸ் எப்படிலாம் பண்ணுறாங்க, ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே இருக்க போகுது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி சொல்லும்போது நீங்கள் ஹார்ட்வேர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாட் எவர் லைக் நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு பிசிபி போர்டு அல்லது நீங்கள் வந்து க்ரீன் கலர் போர்டில் வந்து ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த போர்டு வந்து என்ன சொல்லுவோம்னா பிசிபி போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிசிபி போர்டு மேலே இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியர் மூலமாக வந்து அது காம்பனன்ட்ஸை ரெடி பண்ணி அதை வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹார்ட்வேர் ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணி விடுவார். ஸோ ப்ராடக்ட் மேக் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் மூலிமா வந்து அது இஸ் கால் ஃபர்ம்வேர் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்ணுற மாதிரி, லைக் இந்த இடத்துல லைட் எரியணும், இந்த இடத்துல ஒரு பெட்டிக் இருக்கணும், இந்த இடத்துல வந்து ஃபேன் ஆன் ஆகணும். ஸோ இது மாதிரி கைண்ட் ஆஃப் த டாஸ்க் வந்து ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து அலகேட் பண்ணுறது இந்த எம்பெடட் ப்ராடக்ட் மூலிமா ஃபர்ம்வேர் கோடு மூலிமா நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு அது வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க் பண்ண கோடு வந்து லைக் நீங்கள் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது, அந்த டாஸ்க்கை வந்து அக்குமுலேட் ஆகுதா இல்லையா, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இல்லையா, ஸோ இந்த டெம்பரேச்சர் டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகுது இல்லையா, ஸோ இது மாதிரி டெம்பரேச்சர், அப்புறம் வந்து இந்த ஃபேன் எவ்வளோ ஸ்பீடு சுற்றுது, ஸோ இது மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸை வந்து உங்களுடைய ஃபோனில் இருந்து பார்க்குறாங்க. லைக் நீங்கள் வந்து ஒரு லைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னாவே ஸோ ஃபோனு மூலிமா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில டெக்னாலஜி மூலிமா வந்து விளம்பரம் நீங்கள் பார்த்தது உண்டு. ஸோ அந்த
ப்ராடக்ட்லாம் எப்படிலாம் வந்து கம்யூனிகேட் ஆகுது ஃபோனுக்கும் இதுக்கும். ஸோ அந்த இது தாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி சொல்லும்போது ஹார்ட்வேருக்கு நம்ம எழுதுகிற சாஃப்ட்வேர் கோடு ஆகப்பட்டது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா ஹார்ட்வேருக்கு கன்வே ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 4-5 கேட்டகரியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிக்கிறாங்க. அதாவது நம்ம வீடு இருக்கனால ஒரு 4 வகையான ஒரு வீடு இருக்கும். லைக் ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு இது மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து இருக்கும் பெரும்பாலும். ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தாங்க லினக்ஸ் ஆர்கிடெக்சரில். ஸோ 5 வகையான ஆர்கிடெக்சர் இருக்குது. 5 வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ அந்த 5 வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்தது தான் லினக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எல்லாமே வந்து விண்டோஸும் சரி, லினக்ஸும் சரி, மேக்கும் சரி, இந்த 3 வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோமோட்டிவ் டொமைனில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா RTOS, அதாவது ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எது பேஸ் பண்ணி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது யுனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கனால ஸோ யார் வேணாலையும் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு 1971 வந்து அது மாதிரி ஒரு பெல் லேபரேட்டரிஸ் வந்து லைனஸ் டோர்வால்ட்ஸ் வந்து அது மாதிரி வந்து ஒரு டீட்டெயில் வந்து விடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நிறைய பேர் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஓனர் மூலிமா உருவாக்குனது இல்லை. ஸோ ஒரு விளையாட்டாக நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ ஸோ அது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு வந்து உருவாக்குனது இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணாலையும் ஈஸியாகவே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாகவே நீங்கள் லினக்ஸ் வந்து கற்றுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த லினக்ஸ் மூலிமா வந்து பெரும்பாலும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேர்ல்டு வைடில் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ லைக் நீங்கள் நெட்வொர்க் இன்ஜினியராக போனாலும் சரி, க்ளவுடு இன்ஜினியராக போனாலும் சரி, அல்லது கிட்டு ஓரியன்டாக போனாலும் சரி, இல்லை டெவாப்ஸ் ஓரியன்டாக போனாலும் சரி, ஸோ வாட் எவர் ரோல் நீங்கள் எடுத்துக்கினாலும் அதில் வந்து லினக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லினக்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கான லினக்ஸ் கமாண்டை வந்து உங்களுக்கு டே பை டே வந்து ட்விட்டரில் வந்து நான் எடுத்து என்னோடய யூடியூப் சேனல்ஸை வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த லினக்ஸ் கமாண்ட் வந்து தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் போட்டிருப்பேன் யூடியூப் லிங்க்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது லினக்ஸோட ஆர்கிடெக்சர் அப்படி சொல்லும்போது லினக்ஸோட ஆர்கிடெக்சர் அப்படி சொல்ல போனால் நிறையவே எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு 5 கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஷெல், அடுத்தது பார்க்கும்போது கர்னல், அடுத்தது பார்க்கும்போது சிஸ்டம் ஹார்ட்வேர், அடுத்தது பார்க்கும்போது அப்ளிகேஷன் யூட்டிலிட்டிஸ், அடுத்தது பார்க்கும்போது ஹார்ட்வேர் ரிசோர்ஸ். ஸோ இது மாதிரி கான்செப்ட்லாம் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஹார்ட்வேர். நம்ம ஹார்ட்வேர்னால் எது இல்லைங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் பிசிபி போர்டு தான் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஷெல்லுக்கு முன்னாடி நம்ம கர்னல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வாட் எவர் நம்ம கர்னலில் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து ஒரு கோடை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ அந்த கோடை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோன்னா இது மாதிரி தான் நீ நடக்கணும் அப்படின்னு ஒரு சஜஷன் வந்து யார் மூலிமா போவோம்னா கர்னல் மூலிமா தான் போகும். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு கிளாரிஃபை ஆகப்பட்டது எப்படின்னா ஸோ இந்த கர்னல் ஆகப்பட்டது ஹார்ட்வேருக்கு கன்வே ஆகுது. அதாவது நம்ம குழந்தைங்க இருக்கும்போது அப்பா அம்மா அவங்க வந்து கன்வே பண்ணுவாங்க இந்த விஷயம் இப்படி பண்ணு அப்படின்னு. ஸோ அது மாதிரி வந்து ஹார்ட்வேர்ன்றது ஒரு குழந்தைய வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கர்னல் அப்படின்றத ஒரு பேரண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேரண்ட் ஆகப்பட்டது இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி விஷயம் வந்து நடக்கணும். ஸோ இந்த பேரண்ட் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய முதியோராக வாழ்ந்தவங்க வந்து கன்வே பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து அப்ளிகேஷன். ஸோ இப்பயே புரிஞ்சிருக்கும். ஸோ அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா வாட் எவர் நாம் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமோ ஸோ அது கர்னல் மூலிமா ஹார்ட்வேருக்கு கன்வே ஆகுது. ஸோ இந்த பிட்வீன் கர்னலுக்கும் அப்ளிகேஷனுக்கும் பிட்வீனில் என்ன இருக்குனாக்கல ஷெல் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த கர்னலுக்கும் ஹார்ட்வேருக்கும் கன்வே பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிவைஸ் டிரைவர்ஸும் வந்து நான் வந்து என்னோடய லேப்டாப் ஆகட்டும், என்னுடைய மொபைல் கனெக்டிவிட்டி ஆகட்டும், ஸோ நிறையவே இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையவே சொல்லிட்டு போகலாம். ஸோ அது மாதிரி ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் வந்து க்ளவுட் மூலிமா வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ இது மாதிரி பண்ணும்போது டிவைஸ் டிரைவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த டிவைஸ் டிரைவ்
டிரைவர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து மோஸ்ட்லி வந்து ரேண்டமாக வந்து ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 8 மந்த்ஸ் பக்கம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அசம்பிளி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மற்றும் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம் வந்து பைத்தான் C++ அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பைத்தான் அப்படி சொல்லும்போது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலிமா வந்து அந்த டிரைவர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது இல்லையான்னு ஸோ டெஸ்டிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதாங்க கான்செப்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்க, எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ இந்த லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படியெல்லாம் வந்து எந்த டூல்ஸ் வந்து வச்சு கிரியேஷன் பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது ஒன்லி வந்து 3 மெத்தேடு இருக்குங்க. ஸோ 3 மெத்தேடு அப்படி சொல்லும்போது ஃபஸ்ட்டு மெத்தேடு அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட் தகுந்த மாதிரியும் நம்ம கோடு ரிட்டன் பண்ணி டெஸ்டிங் பண்ணி ஸோ இந்த கோடு கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபைலை ஜென்ரேட் பண்ணி எடுத்து வைக்கிறது, அது வந்து ஒரு மெத்தேடு. இன்னொரு மெத்தேடு அப்படி சொல்லும்போது நம்ம டைரெக்டாக வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த வெப்சைட் டவுன்லோட் பண்ண ஃபைலு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை மேக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஃபீட் பண்ணுறது, அது வந்து செகண்ட் மெத்தேடு. ஸோ இந்த செகண்ட் மெத்தேட் அப்படி சொல்லும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ என்னென்னா சில டைமில் வந்து சாஃப்ட்வேர் கோடு மூலயமா டிரைவர் சப்போர்ட் ஆகாது. ஸோ இது மாதிரி ஒய்ஃபை கனெக்ட் ஆகாது. ஸோ இது மாதிரி எரர்லாம் வரும். ஸோ மூணாவது மெத்தேடு அப்படி சொல்லும்போது நம்ம ப்ராடக்ட்டை வந்து மேக் பண்ணிட்டோம், ஹார்ட்வேர் போர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஹார்ட்வேர் போர்டை வந்து கிரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேர் போர்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம 1 by 1 ஈச் பை ஈச்சும் வந்து நம்ம வந்து கோடை வந்து தயாரிக்க முடியுங்க. அந்த கோடு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸோ அசம்பிளிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸோ இது மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சீனியரை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கிட் அப்படின்ற ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அது மூலிமா க்ளோன் பண்ணிவிட்டு ஈவனை வந்து எனக்குல அந்த க்ளோன் பண்ணிவிட்டு ஸோ அது மூலிமா வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உருவாக்கணும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எந்த டூல்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லும்போது பில்ட் ரூட் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் வந்து செகண்ட் அப்படி சொல்லும்போது ஆக்டோ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த பில்ட் ரூட் அப்படி சொல்லும் போது தேர்ட் பார்ட்டியோட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஆக்டோ ப்ராஜெக்ட் அப்படி சொல்லும் போது லினக்ஸ் சோர்ஸ்லேயே லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படி சொல்லும்போது ஆக்டோ ப்ராஜெக்ட் மூலியமாக தாங்க. ஸோ இது வந்து ஒரு நம்பிக்கை தன்மையை இருக்கக்கூடிய ஒரு ஸோ மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டூல்ஸ் மூலிமா வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து கிட்டில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா காப்பி பேஸ்ட் அண்டு அது வந்து ஒர்க் ஆகுது இல்லையான்னு. ஸோ சம்டைம்ஸ் வந்து குளோன் ஆகும்போது கேஸ் சென்சிட்டிவாக இருக்கிற வேர்டை வந்து கரெக்டாக நம்ம பார்த்து காப்பி பேஸ்ட்டு பண்ணோம்னா ஸோ மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு எரரும் வராது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஆக்டோ ப்ராஜெக்ட் மூலிமா எப்படி வந்து நம்ம க்ளோன் பண்ணுறோம், எப்படிலாம் வந்து நம்ம வந்து அந்த எரரை வந்து ரீசால்வ் பண்ணுறோம் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ எதுலேருந்து வரைக்கும் இருக்க போகுதுன்னா க்ளோனிங் பண்ணுற மெத்தேட்லேருந்து கர்னல் கான்ஃபிகரேஷன் மெத்தேடு வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதோட விடை பெறுவது MLB கிரியேட்டர். பை பாய்.